மீது மக்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றால் இது போன்ற பொதுக்கூட்டம் தன்னெழுச்சியாக நடைபெற வேண்டும். அது போன்ற ஒரு பொதுக்கூட்டம் இன்று திருவான்மியூரில் நடந்து கொண்டிருக்கிறது. அது வருகின்ற அடுத்த ஒரு மாத காலத்தில் தமிழகம் முழுவதும் அது செல்ல இருக்குது. ஐயா, பெரியவர்களே, தாய்மார்களே, இது ஒரு சாதாரண மேடை இல்லைங்க. நான் பலமுறை நம்முடைய மூத்த தலைவி முன்னாள் ஆளுநர் அக்காவை பார்க்கும் பொழுது பலமுறை நானே யோசிப்பேன். என்ன யோசிப்பேன்னா, ஒருவேளை இவர்கள் ராஜினாமா கடிதம் கொடுக்காம இருந்தாங்கன்னா, லோக்சபா தேர்தலுக்கு முன்பு ராஜினாமா கடிதம் கொடுக்காம இருந்தாங்கன்னா, இன்னைக்கு ஆளுநராக 2 மாநிலத்தில் இருந்தாங்க, அதே 2 மாநிலத்தில் இருந்திருக்கலாம், அல்லது இந்தியாவினுடைய பெரிய மாநிலத்திற்கு மாற்றப்பட்டிருப்பாங்க. இந்த பட்ஜெட்டை எல்லாம் சரியா நிர்வாகம் பண்றாங்கறான கவனிக்க வேண்டிய பொறுப்பில் அக்கா இருந்திருக்க வேண்டியவர் இன்னைக்கு நம்முடைய தொண்டர்களோடு, மண்ணோடு, புழுதியோடு, வியர்வையோடு, ரத்தத்தோடு களத்திலே நின்று இதுதான் எனக்கு பிடிக்கும், தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதுதான் என்னுடைய ஒரு தொண்டனாக, உழைப்பாக நான் அதை பார்க்கின்றேன் என்பதற்காக நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார். பலமுறை நான் யோசிப்பேன், பதவியெல்லாம் விட்டுவிட்டு இங்கே வந்திருக்கின்றார், இன்னைக்கு இங்கே பேசினாங்க, ஆண்டவன் வருகின்ற ஆண்டில் நிச்சயமாக ஒரு நாள், இன்னைக்கு எப்படி நிர்மலா சீதாராமன் அவர்கள் 8 முறை அந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்தாங்கன்னு நாம பேசுனது போல, ஒரு நாள் அக்காவும் ஒரு பெரிய உயரிடத்தில் நிச்சயமாக இருப்பார் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. அன்னைக்கு பட்ஜெட்டை பற்றி விளக்குவதை விட இந்த பட்ஜெட்டை சரியா போடுறாங்களா, சரியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறாங்களான்னு பாதுகாக்கக்கூடிய பணி எல்லாம் வல்ல இறைவன் அக்கா அவர்களுக்கு அளிக்கட்டும் என்று இந்த நேரத்தில் ஆண்டவனை நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல நம்முடைய மேடையில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள், மாநிலத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் VP துரைசாமி அவர்கள், மாநிலத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள், இந்த பெருங்கோட்டத்தினுடைய பொறுப்பாளராக இருந்து இந்த கூட்டம் நடப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய அண்ணன் கரு நாகராஜன் அவர்கள், மாநிலத்தினுடைய துணைத் தலைவராக பட்ஜெட் வந்த நாளிலிருந்து டிவியில, ஆங்கில செய்தி டிவியில, நம்முடைய தமிழ் சேனல்ல தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் நாராயண திருப்பதி அவர்கள், மேடை மீது இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர், கடுமையான உழைப்பாளி அண்ணன் டால்பின் ஸ்ரீதர் அவர்கள், தரவுகளோடு திராவிட முன்னேற்ற கழகத்தை தோலுறுத்தி காட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய இளம் செயலராக இருக்கக்கூடிய அருமை தம்பி FG சூர்யா அவர்கள், மாநிலத்தினுடைய செயலராக இருக்கக்கூடிய கடுமையான உழைப்பாளி அக்கா பிரமீளா சம்பத் அவர்கள், ஒரு செய்தியை நுணுக்கமாக எடுத்து சென்று அதை எப்படி மக்களிடம் சேர்க்க வேண்டும் என்பதை முழுமையாக புரிந்திருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் ANS பிரசாத் அவர்கள், மாமன்ற உறுப்பினராக இருந்து மக்களுக்கு தொடர்ந்து பணி ஒரு நாளும் பணி செய்யக்கூடிய அண்ணன் லியோ சுந்தரம் அவர்கள், மேடையின் மீது இருக்கக்கூடிய மற்றும் 2 நம்முடைய மாநில செயலாளர்கள், கடுமையான உழைப்பாளிகள் அக்கா சுமதி வெங்கடேசன் அவர்கள், மேடையின் மீது இருக்கக்கூடிய நம்முடைய OBC அணியினுடைய மாநில தலைவர் அண்ணன் சாய் சுரேஷ் அவர்கள், மீனவர் அணியினுடைய மாநில தலைவர் அண்ணன் MC முனுசாமி அவர்கள், விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவினுடைய தலைவர், பட்ஜெட்டை பற்றி பேசிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள், நம்முடைய அற்புதமான மாவட்ட தலைவர்களாக மேடையின் மீது வீற்றிருக்கக்கூடிய அருமை சகோதரர்கள் குமார் அவர்கள், சஞ்சீவ் அவர்கள், சகோதரி லதா அவர்கள், அருமை சகோதரர் கிரி அவர்கள், அருமை சகோதரர் பாஸ்கர் அவர்கள், அருமை சகோதரர் பாலாஜி அவர்கள், அருமை சகோதரர் நாகராஜ் அவர்கள், இந்த மண்டலினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் பாலு அவர்கள், கிளை தலைவராக மேடையின் மீது வந்து நம்முடைய அன்பு பரிசாக ஒரு பொன்னாடையை பெற்றுக்கொண்டு அழுகின்ற தன்னுடைய குழந்தையை வைத்துக்கொண்டு, கை குழந்தையை வைத்துக்கொண்டு கட்சி பணி செய்யக்கூடிய அற்புதமான நம்முடைய கிளை தலைவர் அருமை சகோதரி யுவராணி அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலக செயலாளர் சந்திரன் அவர்கள், முக்கியமாக நம்முடைய மீடியா நண்பர்களை இங்கே அழைத்து வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா செய்திகளும் கூட பட்டி தொட்டி எல்லாம் செல்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் ரங்கராயன் அவர்கள், முக்கியமாக இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு ஒரு பெரிய காரணமாக இருந்து இந்த இடத்துல நிகழ்ச்சி நடத்தப்பட வேண்டும். காரணம், இதே இடத்துல பல ஆண்டுகளுக்கு முன்பு காங்கிரஸ் பேரியக்கத்திலே கோலோச்சி ஒரு தலைவர், சென்னையினுடைய மேயராக இருந்தவர், இதே இடத்துல தன்னுடைய ஆதரவாளர்களோடு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு கடுமையாக உழைக்கக்கூடிய நம்முடைய அற்புதமான மாநிலத்தினுடைய செயலர் அருமை அண்ணன் கரத்திய தியாகராஜன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து, மற்றும் ஒரு மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் AG சம்பத் அவர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள், அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே,
இன்னைக்கு பட்ஜெட் விலக்க பொதுக்கூட்டம் தமிழகத்தில் போட வேண்டிய கட்டாயமும் நிர்பந்தமும் நமக்கு இருக்குங்க ஐயா. ஒரு பட்ஜெட்டும் தொலைக்காட்சியில் வருது, அடுத்த நாள் செய்தித்தாளில் வருது, நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஆனா நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் போடுற பட்ஜெட் விலக்கு உரை பொதுக்கூட்டத்துக்கு எங்கேயும் போனது கிடையாது. ஆனா மத்திய அரசு போடுற பட்ஜெட்டுக்கு கிளம்பி போவார் பேசுறதுக்கு. இந்த அநியாயத்தை பார்த்துருக்கிறீங்களா? அவர் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளாக பட்ஜெட் போட்டிருக்காரு. எங்கேயாவது போய் இதுதான் திமுகவினுடைய பட்ஜெட் எங்கேயும் பேச. திருவள்ளூர்ல சில நாட்களுக்கு முன்பு சென்று மத்திய அரசு போட்டிருக்கக்கூடிய பட்ஜெட் சரியில்லை, தமிழகத்திற்கு எதிரான பட்ஜெட் இது பீகார் பட்ஜெட், இது ஏழை எளிய மக்களுக்கு எதிரான பட்ஜெட் அப்படின்னு பேசிட்டு வந்து அமர்ந்திருக்கின்றார். அதிலேயே நமக்கு தெரிகிறது, எப்போ ஒரு முதலமைச்சர் அவர் போடுற பட்ஜெட்டை போய் பேசாம மத்திய அரசு போடக்கூடிய பட்ஜெட்டை குறை சொல்லுகின்றாரோ அது ஒரு சிறப்பான பட்ஜெட் என்பது அவர் எப்ப திருவள்ளூருக்கு போனாரோ அப்பவே நமக்கு தெரியுது. அதுவும் இன்னைக்கு நடந்து கொண்டிருப்பது சாதாரண ஒரு ஆட்சி இல்லை. உலக நாடுகள் எல்லாம் திரும்பி பார்க்கக்கூடிய அற்புதமான ஆட்சி. எங்கே சென்றாலும் கூட மிகப்பெரிய மரியாதையோடு வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி. அது பிரான்ஸாக இருக்கட்டும், அமெரிக்காவுக்கு போறாங்க நாளைக்கு, அமெரிக்காவாக இருக்கட்டும், எங்கே சென்றாலும் கூட இன்னைக்கு உலகத்தில் ஒரு தலைவனுக்கு எல்லா இடத்திலும் மிகப்பெரிய மரியாதை இருக்கக்கூடிய மனிதர் நரேந்திர மோடி அவர்கள். சாதாரணமாக கிடைக்கலைங்க, உழைப்புல அவர் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையில். ஒரு பட்ஜெட்டும் அளித்த பிறகு பட்ஜெட்டை போட்டுட்டோம் போயிட்டோங்கிறது கிடையாதுங்க. ஒரு ஆண்டு காலத்தில் போட்டிருக்கக்கூடிய பட்ஜெட்டை முழுமையாக அமல்படுத்தி மக்களுடைய நம்பிக்கையை பெற்று ஒரு பட்ஜெட் அல்ல, 2 பட்ஜெட் அல்ல, 10 பட்ஜெட்டுகளை தாண்டி தொடர்ச்சியாக 11வது பட்ஜெட்டையும் அளித்து இன்னும் பல 100 பட்ஜெட்டுகளை அளிக்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒப்பற்ற தலைவனாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுடைய 11வது பட்ஜெட்டுங்க ஐயா. நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்களுடைய 8வது பட்ஜெட். இங்க நாம் இருக்கக்கூடிய எல்லோருமே நடுத்தரத்திற்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் தான் இந்த கூட்டத்தில் இருக்கிறோங்க ஐயா. 2014 நாம் ஆட்சிக்கு வந்த பொழுது இந்தியாவில் மொத்தமாக வரி செலுத்தியவர்கள் 3,45,00,000 பேர். 3,45,00,000 பேர் வரி செலுத்தினாங்க. 10 ஆண்டுகள் கழித்து 2024 மொத்தமாக நம்முடைய நாட்டில் வரி செலுத்தக்கூடியவர்கள் 7,90,00,000 பேர். 10 ஆண்டுகள் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியின் காரணமாக 4,45,00,000 பேர் புதியதாக வரி செலுத்தக்கூடியவர்களாக மாறி இருக்கின்றார். இன்னைக்கு 12 லட்சம் ரூபாய் வரை யாருக்கு சம்பாத்தியம் இருக்கிறதோ நீங்கள் வரி செலுத்த வேண்டாம் என்று சொல்லி இருப்பது சாதாரணமான விஷயம் இல்லைங்க, சரித்திரம். அது சரித்திரம். காரணம், இந்த 7,90,00,000 பேர்த்துல 6,80,00,000 பேர் 12 லட்சம் ரூபாய்க்கு கீழே வருமானம் வைத்திருக்கக்கூடிய நபர்கள். மறுபடியும் சொல்றேன், 7,90,00,000 பேர் மொத்தமாக வரி செலுத்துறவங்கல்ல 6,80,00,000 பேர் இந்த ஆண்டு வரி செலுத்த மாட்டார்கள். காரணம், அவர்களுக்கு வரி விலக்கு நரேந்திர மோடி அவர்கள் அளித்திருக்கின்றார். இது இப்படி சொல்லலாம், நாட்டில் மொத்தமா எத்தனை பேர் வரி செலுத்துறாங்களோ அதிலே 87% மக்களுக்கு வரி செலுத்த வேண்டாம் என்று நரேந்திர மோடி அவர்கள் சொல்லி இருக்கின்றார். இதன் மூலமாக மத்திய அரசுக்கு ஏற்படக்கூடிய வரி மூலமாக வேண்டாம் என்று சொல்லதன் காரணமாக எத்தனை வரி வராமல் இருக்கு. போன ஆண்டு கணக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கு 1,10,000 கோடி ரூபாய் வரி வேண்டாம் என்று சொல்லி இருக்கின்றார் நரேந்திர மோடி அவர்கள். காரணம் என்ன? நடுத்தர மக்களுக்கு அன்பு பரிசு கொடுக்க வேண்டும், கடுமையாக உழைக்கக்கூடியவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நடுத்தர குடும்பமாக இருந்து குழந்தை குட்டி எல்லாம் வச்சு மாசம் பட்ஜெட் போட்டு பால் கணக்கு, பேப்பர் கணக்கு, டிவி கணக்கு, ஸ்கூல் கணக்கு, பெட்ரோல் கணக்கு, அதில் எல்லாம் சம்பாதிச்சு சிறுக சேர்த்த ஒரு காசை அந்த ஆண்டு முடியும் பொழுது அரசுக்கு வரியாக கட்டிதான் இந்த நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். காரணம், உண்மையானவர்களாக இருக்கின்றார்கள் என்பதற்காக 87% மக்கள் 6,80,00,000 பேருக்கு இந்த ஆண்டு 12 லட்சம் ரூபாய்க்கு கீழே வரி வேண்டான்ட்டான். இதை நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எப்படி சொல்றாங்கன்னா, என்ன பெருசா பண்ணிட்டாரு? 144 கோடி பேர் இந்த ஊரில் இருக்கிறாங்க. இந்த நாட்டில் 2% மக்களுக்கு வரி கொடுத்திருக்கிறாங்க, வரி கட்ட வேண்டாம். இது சாதனையா அப்படிங்கிறார் முதலமைச்சர் அவர்களே. நீங்க வீட்டில் போய் கடைக்கு போய் பால் பாக்கெட் வாங்கினா உங்களுக்கு அவங்க கஷ்டம் தெரியும்.
நியூஸ் பேப்பர் வாங்கினா கஷ்டம் தெரியும். நீங்க டிஃபெண்டர் கார்ல மகன் நடத்தக்கூடிய மிகப்பெரிய நிறுவனம், கோடி கோடியாக சம்பாதனை இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களுக்கு நடுத்தர மக்களுடைய வழி எப்படி தெரியுமா? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களே, ஒரே வார்த்தையில கொச்சப்படுத்திட்டு போயிட்டீங்க. ஒரே வார்த்தையில 2% மக்கள் பயனடைகின்றார்கள் என்று சொல்வதை விட வரி செலுத்தக்கூடியவர்கள் 87% மக்கள் பயனடைகின்றார். இது நடுத்தர மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க? இன்னும் முழுமையாக நம்மிடம் அந்த நம்பர் இல்லை அப்படின்னா கூடங்க, குறைந்தபட்சம் 60 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் மட்டுமே, குறைந்தபட்சம் 60 லட்சம் பேர். 60 லட்சம் பேருக்கு மேல இந்த ஆண்டு மத்திய அரசு 12 லட்சம் ரூபாய் வரை வரி செலுத்த வேண்டாம் என்று சொன்னதன் காரணமாக குறைந்தபட்சம் 60 லட்சம் பேர் பயனடைந்திருக்கிறாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் இதோடு நிற்கலீங்க, இன்னும் முன்னாடி போறார். எங்களுக்கு நீங்க பட்ஜெட்டே கொடுக்கல, இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 5 முறை பீகார் பீகார் பீகார்னு சொன்னீங்க, அதனால் இது பேர் பீகார் பட்ஜெட். முதலமைச்சர் அவர்களே, 10 ஆண்டு காலம் நீங்க யூபிஏ அரசில் இருந்தீங்க. 2004-05 பட்ஜெட்ல தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொல்லல. 2005-06 தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொல்லல. 2006-07 தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொல்லல. 2007-08 ஒரே முறை தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொன்னீங்க, 54 கோடி ரூபாய் ஒதுக்கி இருந்தீங்க. 2008-09 ஒரு முறை தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினீங்க, 300 கோடி. 2009-10 தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொல்லல. 2010-11 ஒரு முறை தமிழ்நாடு என்று சொன்னீங்க, 200 கோடி ஒதுக்குனீங்க. 2011-12 தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொல்லல. 2012-13 தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொல்லல. மொத்தமாக 10 ஆண்டுகள்ல 5 முறை பட்ஜெட்ல தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை. நீங்கள் ஆட்சியில் இருந்து யூபிஏல சொன்னீங்க, தமிழ்நாடு என்கின்ற வார்த்தைக்கு மொத்தமாக ஒதுக்கப்பட்ட நிதி 8054 கோடி. நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 11 பட்ஜெட்ல தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை எங்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கின்றோமோ மொத்தமாக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி 1,68,585 கோடி. முதலமைச்சர் அவர்களே, 10 ஆண்டு கால வெறும் தமிழ்நாடுன்னு 5 முறை சொல்லி 8000 கோடி எங்கே? 11 ஆண்டுகள்ல நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாடு என்று சொல்லி 1,68,585 கோடி எங்கே? எல்லா ஆண்டும் எல்லா பட்ஜெட்ல எல்லா மாநிலத்தினுடைய பெயரையும் சொல்வது கிடையாது. 2021-22 தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை நம்முடைய பட்ஜெட்ல பயன்படுத்தும் பொழுது 1,66,000 கோடி தமிழகத்திற்கு மட்டும் பட்ஜெட்ல ஒதுக்கணும். இன்னைக்கு நம்முடைய மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணுங்க ஐயா. பட்ஜெட்டிலே சில மாநிலத்திற்கு சில நிதி கொடுப்பாங்க, கேட்பாங்க, சில இடத்துல கொடுப்பாங்க. ஒரு ஆண்டும் கூட ஒரு மாநிலத்திற்கு ரொட்டேஷன். 2021-22 தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்க 1,68,000 கோடி, நம்ம ஊருக்கு கொடுத்தாங்க ஐயா. போன ஆண்டு ஆந்திரா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி அவங்களுக்கு கொடுத்தாங்க. இந்த ஆண்டு பீகாருக்கு கொடுத்திருக்கிறாங்க. எல்லா ஆண்டும் ஒரு சில மாநிலத்திற்கு சிறப்பு சலுகைகளோடு கொடுக்கத்தான் போறாங்க. அது பட்ஜெட் இல்லைங்க ஐயா. பட்ஜெட் 50 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட். இந்த பட்ஜெட் நாம் தாக்கல் செய்திருப்பது 50 லட்சம் கோடி. 2013-14 ஐயா பி சிதம்பரம் அவர்கள் கடைசி பட்ஜெட் போட்டுட்டு காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து காலி செய்த பொழுது மொத்த பட்ஜெட் எவ்வளவுங்க ஐயா போட்டோம்? மொத்த பட்ஜெட் காங்கிரஸ் கடைசி ஆண்டுல பட்ஜெட்டினுடைய மொத்த செலவாதீனம் 15,90,000 கோடி. 15 லட்சம் கோடி தாங்க ஐயா பட்ஜெட். 10 ஆண்டுகள்ல 15 லட்சம் கோடி இருக்கக்கூடிய பட்ஜெட் 50 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது. 50 லட்சம் கோடி, 3.5 மடங்கு. இது நாட்டில் வளர்ச்சி இல்லையா? இது வீக்கங்களா? இது வளர்ச்சி இல்லையா? 15 லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்ட ஒரு நாடு 50 லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டு. அது மட்டும் இல்லைங்கய்யா, 2013-14 காங்கிரசினுடைய கடைசி ஆண்டு ஒரு இந்தியனுடைய சராசரி வருமானம் 86,000 ரூபாய். இத்தனை பேர் இருக்கிறோங்க, எல்லாரும் கை தூக்கும். சராசரி வருமானம் ஒருத்தருக்கு 86,000 ரூபாய். காங்கிரஸ் கடைசி ஆண்டு. இந்த ஆண்டு பட்ஜெட்லேயே அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லி இருக்கின்றார், ஒரு சராசரி இந்தியனுடைய வருமானம் 2,20,000 ரூபாய். இது வளர்ச்சி இல்லைங்களா? 86,000 ரூபாய் இருந்த ஒரு சராசரி இந்தியனுடைய வருமானம் 2,20,000 ரூபாயாக உயர்த்தி இருக்கின்றோம். அதுவும் 2.5 மடங்கு வளர்ச்சி. வீட்டுக்கு வெளியே வாங்க,
சிவப்பு கம்பளத்துக்கு வெளியே வாங்க, வயல்வெளியிலே கான்கிரீட் ரோடு போடுவதிலிருந்து வெளியே வாங்க, மக்கள் கை கொடுத்தாங்கன்னா சானிடைசர் போட்டு கையை துடைப்பதிலிருந்து வெளியே வாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டிலே நடுத்தர மக்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து இந்த நாட்டை வளர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கல, தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க, ஏன் மாநிலத்தை எல்லாம் வஞ்சிக்கிறாங்க. அதுதான் மோடி அரசு மேல இருக்கக்கூடிய கோபங்கிறார் முதலமைச்சர் அவர். கடைசியாக காங்கிரஸ் அவங்க பட்ஜெட் போட்டுட்டு 2013-14 நிதி பகிர்வு, மொத்த நிதியில எவ்வளவு நிதி மாநிலத்துக்கு கொடுத்தாங்க. நிதி பகிர்வு மொத்தமாக 5,22,000 கோடி. எல்லா மாநிலத்துக்கும் நிதி பகிர்வு 5,22,000 கோடி. இந்த ஆண்டு நிதி பகிர்வு 25,60,000 கோடி. 5 மடங்கு மாநிலத்திற்கு வரக்கூடிய நிதி பகிர்வு அதிகரிச்சிருக்கு இல்லைங்களா? 5 மடங்கு. 10 ஆண்டுகள், 75 ஆண்டுகள் சுதந்திரத்திற்கு பிறகு 5 லட்சம் கோடி கொடுத்தீங்க மாநிலத்திற்கு, எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்து. 10 ஆண்டுகள்ல 25 லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசு நிதியை பகிர்ந்து எல்லா மாநிலத்துக்கும் கொடுத்து. ஏன் போய் சொல்றீங்க? எதற்காக மேடை போட்டு மைக்கு கட்டி எதற்காக முதலமைச்சர் அவர்களை பொய் பேசுறீங்க? நீங்க மட்டும் பொய் பேசல, சுத்தி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் போட்டி போட்டு பொய் சொல்றாங்க. அதையெல்லாம் நான் பட்டியலிட்டு காட்டுறேங்க. என்னென்ன பொய் நீங்க சொல்லி இருக்கிறீங்க, எந்த இடத்துல எல்லாம் முதலமைச்சர் அவர்கள் தரம் தாழ்ந்து போய் சொல்லி இருக்கிறார். ஒரு முதலமைச்சருடைய பதவிக்கு அது அழகா? சத்திய பிரமாணம் செய்து அரசியலமைப்பு சட்டத்தின்பால் நம்பிக்கை வைத்து ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் பொய்யான தரவுகளை கொடுக்கலாங்களா? அதையெல்லாம் அடுத்த 10 நிமிஷம் நான் சொல்றேங்க. நிதி பகிர்வு உயர்ந்திருக்கிறது, பட்ஜெட் மொத்தமாக உயர்ந்திருக்கிறது, ஒரு தனி மனிதனுடைய வருமானம் உயர்ந்திருக்கிறது, நாடு உயர்ந்திருக்கிறது. இதுல மோடி அவர்கள் 87% நடுத்தர மக்களுக்கு நீங்க வரியே கட்ட வேண்டாம், நான் பார்த்துக் கொள்கின்றேன் இந்த நாட்டை. யோசிச்சு பாருங்க, 90 லட்சம் பேர் வரி கட்டி இந்த நாட்டை நடத்துறாங்க. யோசிச்சு பாருங்க. அது முதலமைச்சர் அவர்களே நன்றா புரிஞ்சுக்கங்க. 144 கோடி பேர் மக்கள் இருக்கக்கூடிய தாய் திரு இந்திய நாட்டில் 90 லட்சம் பேர் தான் இன்னைக்கு வரி கட்டுறாங்க. அது சந்தோஷம் தான், நமக்கு போதும். மிச்சவங்க வரி கட்டவில்லை என்றாலும் கூட எப்படி இந்த நாட்டை நடத்த வேண்டும், நடத்த முடியும் என்பதை மோடி அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றார். அதை நீங்க போய் பாருங்க. அதை பார்த்துட்டு பாடம் எடுத்துக்கொண்டு தமிழகத்திற்கு வாங்க. நீங்க போடுற பட்ஜெட்டையும் மக்கள்கிட்ட சொல்லு. பட்ஜெட் இல்லைங்கய்யா, தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை இல்ல. ஆனா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறான்? இந்த ஆண்டை விட்டுருங்க. இந்த ஆண்டு நான் பேசவே விரும்பும். 2021, 22, 23, 24 4 ஆண்டுகள் எடுத்துக்கலாம். நீங்க ஆட்சிக்கு 21 வந்தீங்க. நீங்க 4 ஆண்டுகள்ல வந்த பிறகு பெருசா எதுவும் பேசலைங்க ஐயா. மத்திய அரசினுடைய டாப் 10 திட்டங்கள், முதல் 10 திட்டங்கள் 4 ஆண்டுகள்ல எவ்வளவு பணம் வந்திருக்குன்னு மட்டும் பாருங்க. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் முழுவதுமாக மத்திய அரசு கொடுக்கின்ற பணம் 4 ஆண்டுகள்ல 38,641 கோடி. விவசாய கௌரவ நிதி PM கிசான் 4 ஆண்டுகள்ல 6,209 கோடி. சமகிரக சிக்ஷா இப்ப பிரச்சனை ஆயிட்டு இருக்கு, அதை நம்ம பின்னாடி பேசுறேங்க ஐயா. 5,880 கோடி. குழந்தைகளுடைய ஊட்டச்சத்தை உறுதி செய்யக்கூடிய திட்டம் போஷன் அபியான் 2,796 கோடி. சுகாதாரத்தை மேம்படுத்த உட்கமைப்பு நிதி 5,753 கோடி. முதியோர் பென்ஷன் முழுவதும் மத்திய அரசு கொடுக்கிறாங்க ஐயா, 2,480 கோடி. வீடு வீட்டு குடிநீர் ஜல்ஜீவன் திட்டம் 5,899 கோடி. கிராமப்புற மோடி வீடு 3,087 கோடி. இந்த முதல் 10 திட்டத்தை மட்டும் நீங்க கூட்டி கழிச்சு பாருங்க ஐயா. இன்னைக்கு தமிழ்நாட்டில் சாலைகள், தேசிய நெடுஞ்சாலைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள் மட்டுமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகள் திட்டத்தில் மட்டும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பணி 46,617 கோடி. டிஃபெண்டர்ல ஜொங்கின்னு போறீங்களே, யார் ரோடு போடுறோம்? ஜொங்கின்னு துரைமுருகன் அண்ணன், பொன்முடி அண்ணன் போட்டி போட்டு பின்னாடி சீட்ல உட்கார வச்சுட்டு ஜொங்கின்னு போறீங்களே, அந்த ரோடு யாரு போடுறாங்க? 46,000 கோடி ரூபாய் மத்திய அரசு இன்னைக்கு தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகளுடைய திட்டம் மட்டும் நடந்து கொண்டிருக்கிறது. கூட்டி கழிச்சு எப்படி நீங்க கணக்கு பார்த்தால் விமான நிலையம், துறைமுகம், தேசிய நெடுஞ்சாலை, கிராமப்புற ஏழை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வீட்டிலிருந்து 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திலிருந்து அனைத்தையும் மோடி அவர்கள் நேரடியாக கொடுக்கிறாங்க. அதுவும் நீங்க இடையில தடுத்து கொடுக்கிறாங்க. உங்களை பொறுத்தவரை என்ன, மாநில அரசுக்கு நேரடியா வரக்கூடிய நிதி மட்டும்தான் கணக்கு. அதை நம்ம ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க ஐயா, டெவல்யூஷனுங்கிறோம், கிராண்ட்ங்கிறோம். மத்திய அரசு நேரடியா மாநில அரசுக்கு அந்த பணத்தை அனுப்புறாங்க. இந்த பணத்தை அனுப்பிட்டு நீங்க என்ன வேணுமோ செலவு பண்ணிக்கணும்.
அது தமிழகத்திற்கு கடந்த 4 ஆண்டுகளில் மட்டுமே டெவல்யூஷனாக 1,73,000 கோடி, கிராண்டாக 91,000 கோடி, மொத்தமாக 2,64,000 கோடி பணமா உங்களுக்கு வந்திருக்கு. இன்னைக்கு முதலமைச்சருக்கு இதான் பிரச்சனை. அது எப்படி 100 நாள் வேலை திட்டத்துக்கு நீங்க கொடுக்கலாம்? அது எங்ககிட்ட கொடுங்க, நாங்க கொடுப்போம். அது எப்படி மோடி வீடு கட்டுற திட்டத்துக்கு நீங்க கொடுக்கலாம்? எங்ககிட்ட கொடுங்க, நாங்க கொடுப்போம். நேரடியாக உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை மட்டும் கணக்கு போட்டு இவ்வளவு வரி கொடுக்கிறோம், இவ்வளவு வரி திருப்பி கொடுக்குறீங்க. இத்தனை வேலைகள் மோடி செய்கிறார். ரோடு போடுறார், விமான நிலையம் கட்டுறார், துறைமுகம் கட்டுறார், வீடு கட்டி கொடுக்கிறார், வீட்டுக்கு தண்ணீர் குழாயிலே கொண்டு வந்து கொடுக்கிறார். இது எல்லாம் தமிழக மக்களுடைய வரி பணம் திரும்ப நமக்கு வருதுங்க ஐயா. கொடுப்பது எல்லாம் திரும்ப வருது. சிலது நேரடியா மாநில அரசுக்கு வருது, சிலது மத்திய அரசு திட்டங்கள் மூலமாக வருது. ஆனா வருது. இதையெல்லாம் தாண்டி பாருங்க, மத்திய அரசு நம்ம வட்டி கடை நடத்துறோமா? முதலமைச்சர் சொல்றார், மத்திய அரசு நீங்க வட்டி கடை நடத்துறீங்க, இதெல்லாம் வட்டி வாங்கிட்டாங்க ஐயா, கொடுக்கிறோம். நேரடியா உங்களுக்கு 2,64,000 கோடி நிதி பகிர்வு கடந்த 4 ஆண்டுகள்ல அதுக்கு வட்டியா திரும்ப வந்திருக்கு. ஒரு ஏழை எளிய ஒரு மனிதனுக்கு வீடு கட்டி கொடுத்தா அது வட்டிங்களா? நேரடியா மோடி கட்டி கொடுக்கிறார். ஒரு விவசாயிக்கு நேரடியாக வங்கி கணக்கு பணம் அனுப்பிச்சா வட்டியா? மோடி அவர்கள் இதையும் தாண்டி சொல்றாரு, மாநில அரசுக்கு வட்டி இல்லா கடனா இவ்வளவு கொடுக்கிறோம். 50 ஆண்டுகள் வச்சு வட்டி கொடுக்காதீங்க. இந்த ஆண்டு 1,50,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க மாநிலத்திற்கு. இதையும் தாண்டி உங்களுடைய உள்கட்டமைப்பு வசதிக்கு இந்த பணத்தை எடுத்துக்கங்க. இது மத்திய அரசுடைய பணம், நாங்க உங்களுக்கு கொடுக்கிறோம். வட்டியே கொடுக்காதீங்க, 50 வருஷம் கழிச்சு அசலை திருப்பி கொடுங்க, உட்கட்டமைப்பை மேம்படுத்துங்க என்பதற்காக கொடுக்கக்கூடிய பணத்தை என்ன சொல்றாருன்னா, மத்திய அரசு வட்டி கடை நடத்துறாங்க. அதனால்தான் நான் சொன்னேன், முதலமைச்சர் அவர்களே ஒரு மாநிலத்தில் பொய் பிரச்சாரம் மேடையிலே பொய் பேச ஆரம்பித்தால் எப்படிங்க ஐயா நாம உண்மை பேசி மக்கள்கிட்ட அதை எடுத்துட்டு போறது? முதலமைச்சரே பேசுறாங்க, வேற யாரு பேசினா கூட பரவாயில்ல. அதனாலதான் முதலமைச்சர் சொல்வதையே திரும்ப அவருக்கு சொல்றேன், ஐயா பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லுங்க போக்கித்த பசங்களே. அவருக்கு மரியாதை கொடுத்து அன்போடு சொல்லுகின்றேன், பொய் சொன்னாலும் கொஞ்சம் பொருந்து சொல்லுங்க ஐயா. மைக் இருக்கு, வாய் இருக்கு என்பதற்காக எது உங்களுக்கு வந்தாலும் தயவு செஞ்சு சொல்லாது. இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன போலங்க ஐயா, பாராளுமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனையை பேச வேண்டிய இடத்துல நம்முடைய அக்கா இந்த தொகுதி தென் சென்னை தொகுதியில் நின்று கொண்டிருக்கின்றோம். அக்கா தமிழிசை அக்கா அவர்கள் அங்கே பேசியிருக்கணும். இன்னைக்கு நம்ம எம்பிக்கெல்லாம் அந்த பாராளுமன்றத்தில் என்ன பேசுறாங்கன்னு பார்க்கலாம். எம்பிகள் என்ன கேள்வி எல்லாம் கேட்டாங்கன்னு பார்க்கலாங்க ஐயா. ஒரு எம்பி கேள்வி கேட்கிறாரு, அஸ்ஸாமில் குளங்கள்